ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரகபத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சுவையான ஒரு மட்டன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் போய் சாப்பிடும்போது நம்மளுடைய வீட்டில் பண்ணுற மட்டன் இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம மட்டன் வறுவல் பண்ண போகிறோம். அதற்கு மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காய பேஸ்ட், தக்காளி. நான் அளவு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டிஸ்பிளேலையும் இருக்குது. இதே அளவில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட் கிடைக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், சீரகப்பொடி, உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் வறுவலுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஒரு பிரியாணி இலை, பட்டை 1, கிராம்பு 1, அன்னாச்சிப்பூ 1, ஏலக்காய் 2லேருந்து 3 வரைக்கும் போட்டுக்கலாம். இது சூடானதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தரியாக நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட கேட்கலாம், 1 கிலோ கறிக்கு பட்டை கிராம்புலாம் ரொம்ப கம்மியாக இருக்கே, டேஸ்ட் வருமா, ஃப்ளேவர் இருக்குமான்னு கேட்கலாம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாயை போடுறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்புறமா தான் போடணும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுறோம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. என்றைக்குமே நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலுமே நம்ம டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கறி போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். தக்காளி, உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடணும். நம்ம குக்கரில் தானே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மசாலா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மூடி வச்சு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நிச்சயமாக கிடைக்காது. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஒருமிச்சு இட்டு நல்ல போல் வதக்கி எடுத்துடலாம். எப்படி வதக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்களேன், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த லெவலுக்கு நம்ம வதக்கினா தான் அந்த கல்யாண வீட்டு மட்டன் வறுவல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த கறி வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதித்த உடனேயுமே நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். எத்தனை விசிலில் கறி வேகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கறி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மட்டனில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வத்துற லெவலுக்கு வதக்கி எடுக்கணும். எண்ணெய் மாத்திரம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கி எடுக்கணும். மட்டன் வறுவல் நம்ம டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணால் தான் இவ்வளோ டேஸ்ட்டுக்கு வரும். இந்த லெவலுக்கு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மாத்திரம் நம்ம போட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த நெய் போடும்போது இந்த மட்டன் வறுவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சுவையை கூட்டும். கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான கல்யாண வீட்டு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. தினம் ஒரு வார்த்தையிலிருந்து, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.